அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனினுடைய சூரா ஹஷ்ர் என்கின்ற அத்தியாயத்தின் 18வது வசனம் நமக்கான சிந்தனையை தூண்டும் விதமான ஒரு தகவலை அந்த வசனத்தின் ஊடாக பதிவு செய்கின்றான். அதிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்திற்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சீர்தூக்கி பார்த்து கொள்ளட்டும். மறுபடியும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்கின்ற தகவலை அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய எதிர்கால இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் மறுமை நாளை பற்றி பேசுகிறது. எல்லா ஹதீஸ் குர்ஆனுடைய விளக்க உரையாளர்களும் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த வசனம் மறுமை நாளை பற்றி பேசுகிறது. தமிழில் அல் குர்ஆனில் எடுத்து படித்தீங்கன்னா அந்த அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா, நாளைய தினத்திற்காக வேண்டி நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம், அதாவது மறுமை நாளுக்காக வேண்டி எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் கவனிக்க வேண்டும். இது மறுமை நாளுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை நாளை பற்றி இவ்வளவு ஆழமாக அழகாக நம்ம மறுமையை பற்றி இங்கே பேச போவதில்லை. நம்ம இங்கே பேசக்கூடிய தலைப்பு என்பது மறுமை நாளுக்காக வேண்டி நம்ம எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்துட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போனோம்னு சொன்னால் நமக்கு நிறைய பாடங்களை இந்த குர்ஆன் வசனம் சொல்லித் தருகிறது. இந்த குர்ஆன் வசனம் நிறைய பாடங்களை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளில் அவனுக்கென்று திட்டமிடல்களை, அவனுக்கென்று இலக்குகளை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் கவனித்துக் கொள்ளட்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்பாடுகளும் மறுமை நாளுக்கானது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மறுமை நாளுக்கானது. அப்போ மறுமையை இலக்காக வைத்து ஒரு முஸ்லிம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தினூடாக நமக்கு புரிய வைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழும் பொழுது அவனுக்கென்று இலக்குகளை அவன் தீர்மானிக்க வேண்டும். ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வாழ்ந்துவிட்டு செல்வது ஒரு நல்ல முஸ்லிமுக்கான அழகான பண்பாடாக ஆகாது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் தனக்கான இலக்குகளை தீர்மானிக்க வேண்டும். தனக்கான காரியங்களிலே நான் இந்த வருங்காலத்தில் என்ன செய்ய இருக்கிறேன், வருங்காலத்தில் எப்படி சம்பாதிக்க இருக்கிறேன், வருங்காலத்தில் என்ன படிக்க இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் என்ன படிக்க இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் என்னவாக ஆக இருக்கிறார்கள், எல்லாரும் படித்த மாதிரி என் பிள்ளை படிக்க போகிறானா அல்ல அதை விட கொஞ்சம் கூடுதலாக படிக்க இருக்கிறானா, எல்லாரும் சம்பாதித்த மாதிரி நம்ம சம்பாதிக்க போகிறோமா அல்லது அதை விட கூடுதலாக சம்பாதிக்க போகிறோமா என்கின்ற தகவல்களை நாம் இன்றைய உரையிலே பார்க்க இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இலக்குகளை தீர்மானிப்பதிலே, அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படியே வாழ்ந்து விட்டு சென்று விடுவோம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் இப்படியே கடந்து போகும் என்று பலருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் செய்தி. ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய காலங்கள் இப்படியே கடந்து போகணும், நான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சேன், ஒரு நபரிடத்தில் வேலை செய்தேன், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படியே கடந்து போகும், அப்படி இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில்
இவ்வளவுதான் அவர்களுடைய கல்வி தகுதி இருந்தது. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் கல்வி தகுதியால் அது வரையறுக்கப்பட்டு குறிப்பிட்ட கல்வியை மட்டும்தான் கற்கணும், குறிப்பிட்ட கல்விக்காக மட்டும்தான் நேரம் ஒதுக்கணும், அதற்கு பிறகு அதை தூக்கி அப்படியே வச்சிடணும். நாம் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? உலக கல்வியுடைய பார்வை நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? 10 முடிச்சா 12 முடிஞ்சிருச்சா, அதிகபட்சமாக ஒரு BA ஒரு BSc ஒரு BCom ஏதோ ஒன்று ஒரு 11th 12th எடுத்த அந்த குரூப்பின் அடிப்படையில் அவருடைய அடுத்த காலகட்டம் அப்படியே கடந்து போயிடும். தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி படித்திருக்கிறார்களோ அப்படித்தான் அவரும் படித்திருப்பார். அந்த தெருவில் உள்ள மக்கள் எப்படி படித்திருப்பார்களோ அப்படித்தான் அந்த மாணவனும் படித்திருப்பார். அல்லது நம்முடைய வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் எப்படி இந்த சமூகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்கும். நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய பிஸ்னஸில் நாம் எப்படி இருப்போம்னா, கடந்த காலம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்முடைய குடும்பத்தில் எப்படி கடந்த காலம் என்னுடைய குடும்பம் இருந்துச்சோ அதே போன்றுதான் என்னுடைய குடும்பம் இன்றைக்கும் இருக்குது. அப்போ எல்லா விஷயங்கள்லையும், குடும்பமாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், இன்னபிற காரியங்கள், மார்க்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி கடந்த காலம் இருந்துச்சோ அப்படித்தான் வருங்காலமும் இருக்குது. அந்த தெருவில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் படிக்கலன்னு வைங்க, குர்ஆன் ஓதலன்னு வைங்க, யாருக்குமே மார்க்க அறிவு இல்லைன்னு வைங்க, அந்த தெருவில் உள்ள எல்லாரோடும் சேர்ந்து இவரும் அப்படியே உருவாக்கப்படுகிறார். திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பகுதியில் அது ஆக்ஸ்போர்ட் நகரம்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த 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 பாளை பகுதியில் உள்ள மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அரசு துறையில் ஒருத்தர் பதவியில் இருப்பார். இந்த தகவலை எல்லாம் உள்வாங்கி கொடுங்க. அப்புறம் நீங்கள் யோசிச்சா தெரியும் நம்ம சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி ஆக வேண்டும் என்று. பாளையங்கோட்டை பகுதியில் அந்த குறிப்பிட்ட சில தெருக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர் கூட கடந்த காலத்தில் அரசு துறையில் பதவியேற்று அரசாங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒருவராக, அங்கு சம்பளம் வாங்கி வேலை செய்த ஒருவராக இருக்கக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு பார்க்க முடியுது. உயர்ந்த படிப்புகளை படித்தவர்களாக வளம் பெறக்கூடியவர்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. அதே அப்படியே திரும்பிக்கிட்டு நீங்கள் அப்படியே வடகரை அச்சம்புதூர் திரும்பி போனீங்கன்னு வைங்க, தென்காசியை தாண்டி அங்கே உள்ள அச்சம்புதூர் போன்ற பகுதிகளில் குடும்பத்தில் ஒருத்தர் ஆலிம்சாவாக இருப்பார். பார்த்துருக்கிறீங்களா? குடும்பத்தில் ஒருத்தர் என்னவா இருப்பார்? ஆலிம்சாவாக இருப்பார். வடகரையில் இந்த சூழல் இருக்குது. தென்காசி சாம்பவர் வடகரை இல்லை, தென்காசி அச்சம்புதூர் வடகரைக்கு போனீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் ஆலிம்சாவாக இருக்கார். என்ன இருக்கும்? உலக கல்வி இருக்கும், கொஞ்சமாக இருக்காது. எப்படி ஒரு ஆலிம்சா படித்தாரோ அதே மாதிரி அங்கே உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் அரசு துறையில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு என்ன படிக்க வேண்டுமோ அதையெல்லாம் படித்து தங்களை அரசு துறையோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு பார்க்கலாம். இதே தான் படிக்காத ஒரு ஊருக்கு போனீங்கன்னு சொன்னால், பீகார் எடுத்துக்கிட்டோன்னா படிக்காதவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு கணக்கெடுப்பில், ஒரு புள்ளி விவரத்தில் பீகார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குதா இல்லையா? பீகாரை தான் படிக்காத மாநிலத்துக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. படித்த மாநிலத்துக்கு கேரளாவை சொல்லுவாங்க, அதான் ஃபர்ஸ்டாக இருக்குதும்பாங்க. அப்போ என்ன சொல்ல வருது? இந்த நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வருதுன்னா, நாம் யாரை ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை போன்றே நாம் இயக்கப்படுகிறோம். அவர்களை போலத்தான் நாமும் செயல்பட ஆரம்பிக்கிறோம். வியாபாரத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுது. அப்போ நாம் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்து இருக்கணும். சமூகம் எப்படி இருக்குதோ அப்படி அவர் இருக்கக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா அவன் அந்நியனாக இருக்க வேண்டும், உறவாக இருக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வித்தியாசப்பட்டு இருக்கணும். எப்படி வித்தியாசப்பட்டு இருக்கிறது? அவர் மார்க்கத்தோடு சேர்ந்து தான் உலகத்தை அணுகுவார், மார்க்கத்தோடு சேர்ந்து தான் உலகத்தில் பயணிப்பார், மார்க்க அறிவை கொண்டுதான் உலகத்தில் சம்பாதிப்பார். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய நிலை அப்படியே ஈக்குவலாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்கணும். இன்னைக்கு உங்கள் பிள்ளை மதரசாவுக்கு போய் 5 பக்கம் ஓதுனாரா, அடுத்த மாசத்துல குர்ஆனை எடுப்பதற்கு அந்த பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு ஜுசு மனனம் செய்து விட்டாரா, இந்த ஒரு மாசத்துல அடுத்த மாதம் அந்த பிள்ளை 2 ஜுசுக்களை மனனம் செய்வதற்கு ஆர்வப்படுத்தணும். எங்க நாம குர்ஆன் ஓத ஆரம்பிச்ச உடனேயே அந்த பிள்ளைய போதுன்னு உட்கார வச்சிருந்தோம், அடுத்து வேலையை பார்ப்போம்னு உட்கார வச்சிருந்தோம், படிப்பு இருக்குதுன்னு உட்கார வைக்கிறோம்.
9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு மதரசா போதும் என்று நிறுத்தி எங்களுக்கு நாங்கள் இதோட மதரசா விட்டு நின்றுக்கிடுதோன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க. என் பிள்ளை 9ஆம் கிளாஸ் படிக்கிறா, அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ் போக போகிறா. எல்லாரும் நல்லா படிக்கணுங்கிறதுல நமக்கு உள்ளத்தில் ஆழமான எண்ணங்கள் இருக்குது, சிந்தனை இருக்குது. படிக்காத பிள்ளைகளும் படிக்க வேண்டும், உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆழமான எண்ணம். அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் 9ஆம் வகுப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக மதரசா கல்வியை நிறுத்துவது என்பது மிக 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 முட்டாள்தனமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு உன்னதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் என்ன செய்யறோம்னா அந்த பக்கமே சாய்ந்து போய் விடுகிறோம், அல்லது இந்த பக்கமே சாய்ந்து விடுகிறோம். அல்லாஹுடைய மார்க்கம் என்பது அழகான ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே அழகான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரவர்கள் உங்களுடைய இலக்குகளை தீர்மானித்து பயணிக்க வேண்டும் என்பதில் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறான் என்றால் அவனுக்கான இலக்கை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் கடைசி ஆசையை கேட்பாங்க. பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்ல வேண்டியது, உயிரோடு வாழும் பொழுது யாருக்கு எப்பொழுது மரணம் என்று தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அடிப்படையான செய்தி என்ன தெரியுமா? புள்ள ஒரு விவரம் தெரிய ஆரம்பித்தோடனே அவனுக்கு கையை பிடிச்சி சொல்லணும். நாம் வாப்பாலாம் இறந்தோன்னு என்ன சொல்லுவோம்? எங்கள் வாப்பா இறந்து போயிட்டார், நமக்கு நல்ல மார்க் அறிவெல்லாம் இருக்கும். எங்கள் வாப்பா இறந்து போயிட்டாரு, அவருக்கு வந்து ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணுங்கிற ஆசை இருந்துச்சு, நான் நிறைவேற்றிடலாமான்னு கேட்குறோம். தாராளமாக நிறைவேற்றலாம். என் வாப்பா வந்து இவ்வளவு சதக்காக்களை கொடுக்கக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தார், அந்த சதக்காக்களை நான் கொடுத்து விடலாமான்னு கேட்கிறோம். தாராளமாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வாப்பாவா இருந்து மௌத்தா போன பிறகு உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சார்பாக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்களுக்கு சின்ன பிள்ளையிலே சொல்லிக் கொடுக்கணும், நீ வாழும் பொழுது உயர்ந்த இடத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நீ மரணிக்கும் பொழுது உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்று மரணிக்க வேண்டும். எப்படியான அந்தஸ்து? நீ ஹாஃபிலாகாம மரணிக்க கூடாது, நீ ஆலிமாகாம மரணிக்க கூடாது. இந்த இலக்க சின்ன பிள்ளைகளிலேயே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கும் பொழுது ஒருவேளை அல்லாஹ் நாடி நம் மரணமாகிவிட்டாலும் அவர்கள் ஹாஃபிலாகும் பொழுது, அவர்கள் ஆலிமாகும் பொழுது ஈமானோடும் இறையச்சத்தோடும் இந்த சமூகத்திலே வலம் வரக்கூடிய அந்த சூழலிலே அதற்கான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பார். அதற்கான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பார். சின்ன பிள்ளைகள் அந்த உள்ளத்தில் அதை விதைக்கணும். அந்த விதை தான் அந்த பிள்ளைகளை அடுத்த கட்டத்தில் அவன் உயர்ந்த இடங்களை அடையும் பொழுது, உயர்ந்த பாக்கியங்களை அடையும் பொழுது ஈமானோடும் இஸ்லாத்தோடும் அவன் பயணிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். உலக கல்வியிலையும் அவனுக்கு தீர்மானம் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டிகிரியோடு அவன் வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. பல மாணவர்கள் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் டிப்ளமோ வகுப்புகளிலே சேர்ந்து தங்களுடைய காலங்களை அதோடு முடித்துக் கொள்கிறார்கள். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய வியாபாரம் ஒரு புரோட்டா கடை, ஒரு டீ கடை, மட்டமான தொழில் இல்லை. ஆனால் அவர் படித்த படிப்புக்கு அது ஏற்புடையதா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 17 வருஷம் படிச்சிருக்கிறான். என்ன படிச்சிருக்கான்? 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து அதற்கு பிறகு 5 வருஷம் யூஜி பிஜி கோர்ஸ் முடித்தவன் 17 வருஷம் படிச்சுட்டு அவன் எம்ஏ முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு அவன் செய்யக்கூடிய வியாபாரம் என்ன? அவன் படித்த படிப்புக்கும், இல்லைன்னா நீ படிக்காத, அவன் படித்த படிப்புக்கும் அவன் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பெண் பிள்ளைகளும் இதே நிலையில தான். அவர் எல்லாம் படித்து முடிச்சிருவாங்களாம். 17 வருஷம் படித்து முடிச்சுட்டு படிக்கும் பொழுது எந்த ஆலிமும் ஓதிருக்க மாட்டான், ஹாஃபிலும் ஓதலை, எதுவுமே படிக்கலை. எதுவுமே படிக்காம வெறும் 17 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் படித்துவிட்டு அந்த 17 வருஷம் வீண் விரையும் தானே. அது ஏதாவது நான் பயன்படுத்தணும்ல. நான் இந்த வருஷம் ஓதுறேன், 7 வருஷம் மதரசாவில் போய் ஓதுறேன், 7வது வருஷம் 8வது வருஷம் போய் நான் முழுக்க வியாபாரம் தான் செய்வேன், மார்க்கத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னால் 7 வருஷம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுமே. இதே தான் 17 வருஷமும் 17 வருஷம் உங்களுடைய பிள்ளைகள் 12லேருந்து பிஏ எம்ஏ அடித்து முடிச்சுட்டு அவன் எதுவுமே இல்லாமல் எம்டியாக போய் ஒரு திருமணத்தை செஞ்சு கொடுத்து ஒரு வியாபாரம் பார்த்து அல்லது ஒரு யாரிடத்து ஏதோ சொந்தமாக ஒரு பிஸ்னஸை பண்ணி அவன் காலத்தை கடத்துவான்னு சொன்னால் 17 வருஷத்தை வீணடித்த பாவிகளாக நாம் இந்த சமூகத்தில் வலம் வருவதற்கு காரணமாக ஆகிவிடுவோம். அப்போ இலக்க தீர்மானிக்கணும் பிள்ளைகளுக்கு. உலக கல்வியால் அவன் எந்த இடத்துல இருக்கணும், மார்க்க கல்வியால் அவன் எந்த இடத்துல இருக்கணும். கரெக்டாக ஒரு மாதத்திற்கு முன்னதாக
டில்லியிலேருந்து ஒரு பத்திரிக்கை வெளியாகுது. அந்த பத்திரிகையில் ஒரு தகவல் பதிவு செய்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்தியாவில் முஸ்லீம்களுடைய கல்வி நிலை, உலக கல்வி நிலையை தானே பதிவு செய்வான். முஸ்லீம்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது தெரியுமா? உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த BA-MA பிறகு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எப்படி குறைஞ்சிருக்கு தெரியுமா? 1.78 lakh அப்படின்னு போட்டு என்ன செய்யறான், 1,78,000 மாணவர்கள் அதில் குறைந்து கொண்டு வருகிறார்கள் என்று அந்த புள்ளி விவரத்தை கொடுக்கிறான். அப்போ அவன் அடிக்க வந்துட்டான், இவன் பிடிக்க வந்துட்டான், எனக்கு உரிமையை வாங்க முடியல, எனக்கான அதிகாரத்தை பெற முடியல. எப்படி பெற முடியும்? நாம் நம்பிக்கை இழக்கிறோம், அடிப்படையிலே நம்பிக்கை இழக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் பேச்சா எல்லா பக்கமும் ஆட்சியை பிடிச்சி எல்லா பக்கமும் அவன் தான் ஆளுவான், தேசத்தை இந்து தேசம்னு அறிவிப்பான். இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளும் ஆர்வம் இழந்து நாளைக்கு இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும், நாளைக்கு இந்த சமூகத்தில் முக்கியமான பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படியே பலகீனம் அடைந்து விடுகிறார்கள். கடைசியில் அதே தான், அங்கே ஒரு சாப்பு கடை, அங்கே ஒரு புரோட்டா கடை, இங்கே ஒரு டீ கடை, இப்படியே காலம் கழிந்து போய் விடுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப அழகா பேச போட்டு கொடுக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய சாட்சி. ஒரு பிள்ளை எப்படி இந்த உலகத்தில் இலக்கோடு பயணிக்கணும், அந்த இலக்கை அடைகிறதுல எப்படி அவன் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா இமாம்களும் சாட்சி. அதில் நாம் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, ஹதீஸ் புத்தகங்கள், இமாம் புகாரி அவர்களுடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீஸுகளை மனனம் செய்திருக்கிறார்கள். 6 லட்சம் ஹதீஸ். நமக்கு குர்ஆனை மனனம் செய்யவே பயங்கரமா இருக்குது. எவ்வளவு ஹதீஸ் மனனம் செஞ்சிருக்கிறாங்க? 6 லட்சம் ஹதீஸ். அதுல 3 லட்சம் ஹதீஸ் எப்படி தெரியுமா? அறிவிப்பாளர்களுடைய பெயர்களோடு மனனம் செய்திருக்கிறாங்க. ஒரு 5 தலைமுறை அறிவிப்பாளர்கள் பெயர் இருக்கும். அந்த 5 தலைமுறை அறிவிப்பாளர்கள் பெயரையும் அது ஒரே மாதிரி வராது. 3 லட்சம் ஹதீஸ்லையும் 3 லட்சம் விதமா இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். என்ன தெரியுமா? ஹதீஸ மனனம் செய்யறது விட ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, 3 லட்சம் ஹதீஸ்லையும் 3 லட்சம் விதமான அறிவிப்பாளர்கள் தொடர் இருக்கும். இந்த அறிவிப்பாளர்கள் தொடர்களை எல்லாம் மனனம் செய்த ஒரு மாமேதை யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு 7,000 சொச்சம் ஹதீஸுகளை கையில் செயலிகளாக நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். புகாரியில் ஒரு ஹதீஸை தேடணும், ஜினான்னு தேடணும்னா வந்துடும். விபச்சாரிக்கு என்ன தண்டனை, வட்டி வாங்கினா என்ன பாவம், ஹராமான தொழில் செய்தால் என்ன பாவம், எல்லா செய்திகளையும் ரொம்ப அழகாக கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 7,000 சொச்சம் ஹதீஸுகளை, இதில் 3 லட்சம் ஹதீஸுகளை அவங்க மனனம் செஞ்ச விதம், 6 லட்சம் ஹதீஸ் மனனம் செஞ்சிருக்கிறாங்க. 3 லட்சம் ஹதீஸை அறிவிப்பாளர் தொடரோடு மனனம் செய்திருக்கிறார்கள். இந்த புகாரி அவங்க கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வருஷம் என்ன தெரியுமா? 16 வருடங்கள் கடுமையான உழைப்பு. 10 வயசுல ஒரு பிள்ளை ஹாஃபில் ஆகுதுன்னு சொன்னா நாம பார்க்கிற பார்வையெல்லாம் மிக பிரம்மாண்டமான பார்வையாக இருக்கும். 10 வயசுல உங்க பிள்ளை ஹாஃபில் ஆயிடுச்சா? இன்னைக்கு 6-7 வயசுல பிள்ளைகள் ஹாஃபில் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். 10 வயதுல எந்த டெக்னாலஜி வளராத காலகட்டத்தில் இமாம் புகாரி அவர்கள் ஹாஃபிலாக சமூகத்திலே வலம் வந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். 16 வருடங்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் இன்றைக்கு படிக்கக்கூடிய தமிழ்ல, இங்கிலீஷ்ல, இன்னவிர எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஹதீஸ் கிதாப் என்று சொன்னால் இமாம் புகாரி அவர்கள் வகுத்து கொடுத்த இந்த கிதாப், இந்த புகாரி என்கின்ற இந்த கிரந்தம் தான். ஆக அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க. இது ஒரு இலக்கை தீர்மானிச்சு பயணிக்கிறாங்க. ஒரு இலக்கை தீர்மானித்து இந்த ஹதீஸுகளை கொண்டு போய் எப்படியாவது இந்த சமூகத்தில் சேர்த்து விட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய இலக்கு ஓடுறாங்க. ஒவ்வொரு ஹதீஸுகளையும் தேடுவதற்காக, ஒவ்வொரு ஹதீஸுகளையும் தேடி பெற்றுக்கொள்வதற்காக பல 1000 மைல்கள் பயணம் செய்து ஹதீஸுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். பயணம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்துக் கொள்கிறார்கள். இதே போன்று இன்றைக்கு நமக்கு நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுப்பான். இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய சோதனை 2 கல்வியும் சேர்ந்து படித்து சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பிள்ளைகளை உருவாக்குவதுதான் நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சோதனை. வெறுமனே உலக கல்வி அவன் படித்து விட்டு பயணித்து விட்டான் என்றால் நிச்சயமாக ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது. மார்க்க கல்வியை மட்டும் அவன் படித்தான் என்றால் உலகத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் சமூகத்திலே வளம் பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகையால் 2 கல்வியும் அவனுக்கு தேவை என்கின்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான இலக்கை தீர்மானித்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் அடைய வேண்டியது இதுதான்.
நாம் அடைய வேண்டியது இதுதான். நாம் வெறுமனே பள்ளி படிப்பை 15 வருஷம் மட்டும் படித்து முடிச்சுட்டு 12 வருஷம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு பேருக்காக ஒரு டிகிரியை வாங்கிட்டு இப்படியே காலத்தை கடத்தி விடுவது என்பது ஒரு மூமினுக்கான செயல்பாடாக இருக்கக்கூடாது. அடுத்து என்ன, அடுத்த நிலை என்ன என்பதை அந்த பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ படிக்க வேண்டும், நீ பெரிய ஆளாக வர வேண்டும், இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும். அப்ப இந்த சமூகத்துக்கு சேவை செய்யறதா இருந்தா 17 வருஷம் பள்ளி படிப்பு போகாது, அதற்கு மேல நீ படிக்கணும். ஒரு கல்லூரி ஆசிரியராக, ஒரு கல்லூரியை இயக்கக்கூடியவனாக, அல்லது ஒரு மாவட்டத்தை இயக்கக்கூடிய ஆட்சியாளராக, அல்லது இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய மிக சிறந்த தலைமை உடையவனாக நீ உருவாக வேண்டும் என்கின்ற அந்த தலைமைத்துவ சிந்தனையை அந்த பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும். அதே நேரத்தில் அடிப்படை என்ன தெரியுமா? எல்லா காரியத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு போகணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு பயணிக்க வேண்டும். இன்றைக்கும் சமூகத்தில் பார்க்கிறோமே, அநீதி பெருகி கொண்டிருக்கிறது, லஞ்சம் ஊழல் பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலும் எல்லா அரச பதவிகளிலும் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கூனி குறுகி பேச வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. யாரிடத்திலும் நேர்மையை பார்க்க முடியல. விதிவிலக்கா யாராவது 1-2 பேர் இருக்கலாம், யார்கிட்டையும் நேர்மையை பார்க்க முடியல. ஒரு அரசாங்கம் ஒரு விஏஓ ஆஃபீஸுக்கு போனாலும் வேலையை முடிக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்குது? லஞ்சம் கொடுத்தாதான் வேலை செய்வான், அல்லது இன்னும் ஒரு நிர்வாகத்தில் போய் நிற்கணும், அரசு நிர்வாகத்தில் லஞ்சம் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி இழிநிலைகளை எல்லாம் துடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் மார்க்கத்தோடு சேர்ந்த இந்த உலக கல்வி அவர்கள் படிக்க வேண்டும். அது சும்மாவில் பேசிட்டு போக வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆழமாக கவனம் எடுக்க வேண்டும். நாம் இலக்குகள் இல்லாமல் பயணிக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு அதிகமான நேரம் சண்டைகள்லையும் சச்சரவுகள்லையும், சமூகத்தில் ஒற்றுமை இல்லை. நிறைய பேர் பேசக்கூடிய சூழலை பார்க்குறோம். சமூகத்தில் ஒற்றுமை இல்லை. யாரால ஒற்றுமை இல்லைன்னா, இந்த ஒற்றுமை இல்லைன்னு பேசுகிறாங்களா இல்லையா, இவர்களால் தான் பெரும்பாலும் ஒற்றுமை இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். சமூகம் எல்லாம் ஒன்றாதான் இருக்குது, எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். இந்த ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தில், சமூகத்தை பழித்து பேசக்கூடிய நேரத்தில் வெறுமனே இந்த களப்பணி மழை வெள்ளத்தில் கொண்டு போய் அள்ளி கொடுக்கிறோம். எல்லாம் அல்லாஹுக்காக செய்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நன்மைகளை எழுதுறான். அது வெளிப்படை. சிலருக்கு இந்த உலகத்திலே அதற்கான நன்மை கொடுக்கப்படுது, சிலருக்கு மறுமையிலும் அதற்கான நன்மை கொடுக்கப்படுகிறது. 2 உலகிலும் சேர்ந்து நன்மை வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பேச்சுக்களில் எல்லாம் விமர்சனங்களையும் ஒற்றுமை இல்லை என்கின்ற பொய்யான செய்திகளையும் சமூகத்தில் பேசி 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 அந்த வார்த்தையே புளிச்சு போகக்கூடிய அளவில் செயல்படக்கூடிய இந்த நேரத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னைய நான் நாளைய தினம் எவ்வளவு தூரம் உயர்த்த இருக்கிறேன்? மார்க்கத்தில் குர்ஆனை மனனம் செய்யறதுல, மார்க்கத்தை படிக்கிறதுல, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறதுல, உலக கல்வியில் நான் மேம்படுறதுல, என் பிள்ளைகள் மேம்படுறதுல, என் குடும்பம் மேம்படுறதுல, இதுவரைக்கும் என் குடும்பம் பலகீனமாக இருந்த தொழுகை, நோன்பு போன்ற மார்க்கத்தினுடைய கடமைகள்ல என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை மேம்படுத்துறதுல நான் எவ்வளவு தூரம் மேம்பட்டு இருக்கிறேன் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தினசரி சுய பரிசோதனை செய்தார்களோ அதே போன்று நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நமக்கெல்லாம் ஒரே ஒரு முன்னுதாரணம் தான். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுமை, கஷ்டம், என்னென்ன பேச்சுக்கள் எல்லாம் வாங்க வேண்டுமோ அவ்வளவு பேச்சுக்களையும் காஃபிர்களிடத்திலிருந்து வாங்கினார்கள். பைத்தியக்காரர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண் முன்னாலே சொன்னார்கள். சொன்ன வாய்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாய்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு நேராக பேசிய வாய்கள். உங்களை போன்ற நம்பிக்கையாளர் இந்த உலகத்தில் கிடையாது, நீங்கள் சாதிக், நீங்கள் அல்-அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஹக்கை சொல்கிறார்கள் என்று தெரிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பழித்தார்கள். எப்படி பழிச்சாங்க? நீங்கள் பொய்யர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேருக்கு நேராக பேசினார்கள். நீங்கள் பைத்தியக்காரர் என்று நேருக்கு நேராக பேசினாங்க. பேசினவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணுமே செய்யல. 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிளான் பண்ணாங்க.
13 ஆண்டு காலம் மக்காவுக்குள்ளேயே போக முடியாது என்கின்ற சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக காஃபிர்கள் விதைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பிளான் பண்ணாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் முதல்ல மக்காலிருந்து வெளியே போய் மதீனா நகரத்தில் ஒரு அமீரகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை செஞ்சு முடிச்சாங்க. முஸ்அப் இப்னு உமைரை அனுப்பினார்கள் மதீனாவுக்கு போன முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே இன்றைக்கும் பேசப்படக்கூடிய மிக புகழ்பெற்ற ஒரு நபித்தோழர். மதீனாவுக்கு போனவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீடு வீடா போய் முத்தமா உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி கொடுத்தார்களோ அந்த கலிமாவை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மக்கத்தில் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகளுக்கும் வீடு வீடா போய் காதுல சொல்லி கொடுத்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். திண்ணை திண்ணையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய அந்த நபித்தோழருடைய பிரச்சாரம் அந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தது. அப்படியே குழுமி இருந்தாங்க. எப்படி குழுமி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களை முஸ்அப் இப்னு உமைர் அப்படி தயார்படுத்தினார். முஸ்அப் இப்னு உமைர் ரசூலுல்லாஹ் தயார்படுத்தின மாதிரி அந்த மக்களை முஸ்அப் இப்னு உமைர் தயார்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள் என்றோன்னு சந்தோஷமாயிருச்சு எல்லா மக்களுக்கும். யாரு? ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்க்காதவர்கள். அந்த மக்கள் எல்லாம் அன்சாரி தோழர்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்கள், இன்றைக்கு வரலாற்றிலே அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், மதீனாவிலே வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் பிளான் பண்ண மாதிரி, இலக்க நிர்ணயிச்ச மாதிரி மதீனா நகரத்தில் 13 வருஷத்துக்கு பிறகு உள்ள என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்றான கொஞ்ச காலகட்டத்திலேயே மதீனா நகரத்தினுடைய ஆட்சி பொறுப்பு ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில். மரணிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தாங்களா? நாம தான் சும்மா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை நாம் தான் வீணடிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இலக்கை தீர்மானித்தார்கள். எனக்கான இலக்கு மதீனாவை அடைவது மட்டுமல்ல, மக்கமா நகரத்தை வெற்றி பெறுவதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இலக்கை தீர்மானித்தார்கள். இலக்கினுடைய விளைவு என்ன தெரியுமா? ஃபத்ஹ் மக்காவை அல்லாஹ் கொடுத்தான். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தார்களோ அத்துணை பேரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து ஹிஜ்ரி 8 சரணடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எதிர்த்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவினர்களை கொலை செய்தவன், ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய துடிதுடித்துக் கொண்டிருந்தவன் அத்துணை பேரும் வந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து கையை பிடிச்சி ஷஹாதாவை முடிந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மக்கமா நகரத்தை ஒப்படைத்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போய் நின்றுட்டான். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். என்ன வேணாலும் நடக்கும் இந்த உலகத்தில், ஆனால் நாம் சரியாக இருக்கணும், நமக்கான இலக்கை தீர்மானிக்க வேண்டும். நாம் இன்னைக்கும் பேசுகிறோமா இல்லையா? 100 வருடத்திற்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட இலக்கு, அதை நோக்கி இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் என்ன செய்கிறாங்க? பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100 வருடத்துக்கு முன்னால் ஏற்படுத்த 5 மாநிலம் தேர்தல் நடந்துச்சா? நம்மெல்லாம் பார்த்தோமா? 5 மாநில தேர்தலையும் நாம் நினைச்சதை விட எதிர்மறையான ஒரு வெற்றியை நம்முடைய எதிரிகள் பெற்றார்கள். பெற்ற பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் வந்து மிஷினில் வேலை பார்த்துட்டான் அப்படிங்கிறோம். எதுலேயும் வேலை பார்த்துட்டு போட்டோம். அந்த மிஷினில் வேலை பார்க்குறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டான்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டிய அத்துணை பண்புகளையும், எத்துணை பண்பும் என்றால் இலக்கை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற பண்புகளை, முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நல்ல பண்பும் கிடையாது, அதை நம்ம சொல்லவே மாட்டோம். முஸ்லிம்கிட்ட இருக்க வேண்டிய அந்த இலக்கை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற பண்பை, நபிகளார் கற்றுக் கொடுத்த பண்பை இலக்கை தீர்மானிச்சு பயணிச்சுட்டு இருக்கிறான். 2024 அறிவிப்பேன்னா இன்னும் ஒரு 15 வருஷம் போட்டுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறான். இன்னும் 15 வருஷம் கழிச்சு நாங்கள் அறிவிப்போம், மொத்த தேசத்தையும் அறிவிப்போங்கிறான். நீ யோசிச்சு பாருங்க, இலக்கை தீர்மானிப்பது என்பது ஒரு இன்னைக்கு தீர்மானிச்சு நாளைக்கு வாங்கிட்டு போயிட முடியாது. நாம நம்முடைய பிள்ளைகளை அரசாங்க பதவியிலோ அல்லது அவர்களை மார்க்கத்தோடு வளர்த்து எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அவனுக்கு 1 வயசு, இன்னைக்கு 1 வயசு பிறந்துருச்சுன்னா 1 வயசு 1 நாள் தான் ஆயிருக்கும். அவனால் எதையுமே இலக்கு தீர்மானிக்க எதையுமே வாங்க முடியாது. சொல்லி கொடுக்கணும், அது விதைக்கப்படணும், சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். 100 வருஷத்தினுடைய விளைவு தான் 5 மாநில தேர்தலை ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டு காலகட்ட அந்த உழைப்பு தான் மதீனா நகரம் உள்ள போகும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் 4 நாள் காத்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே சந்தோஷமாகறாங்க, மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தலால் பத்ரு அலைனா என்கிற அந்த பாடல் அங்கதான் ஒலிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டார்கள் என்பதற்கான அறிகுறியாக. அப்போ இலக்க தீர்மானிங்க.
நாம் வெறுமனே இந்த காலகட்டத்தில் வெறுமனே வாழ்ந்துட்டோம், 300 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டோம், ஒரு 500 அல்லது 600 கூடிருச்சு, 800 1000 அந்த அளவுக்கு போயிடுச்சு, வேலை பார்த்துட்டோம், இப்படியே காலம் கடந்து போயிடும் அப்படின்னு ஒரு காலத்திலையும் நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் மதீனா மாநகரம் போகும் பொழுது அவர்களுடைய வயது என்ன, 53 நெருங்கிட்டு இருந்துச்சு. 53 வயசுல தான் வயசான காலம் நம்ம பார்க்குறோம்ல. 50 வயசுக்கு மேலே நம்ம என்ன இலக்கு தீர்மானிக்கிறதுன்னு யோசிக்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் 50 வயசுக்கு மேலே தான் என்ன செஞ்சாங்க, அது வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான அந்த ஃபாயிதாக்களை, அந்த நன்மைகளை எல்லாம் 53 வயசுக்கு மேலே தான் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு என்பது, நாம் இன்னைக்கு செயல்படுகிறோம் என்றால் எதற்காக செயல்படுகிறோம், என்னுடைய இன்றைய செயல்பாடு அது எதை விதைக்க போகுது, எனக்கு என்ன அந்தஸ்து கொடுக்க போகுது இம்மையிலும் மறுமையிலும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை மட்டும் மையமாக கொண்டு பயணித்தால் அது முகஸ்துதியாக, தற்பெருமையாக, மறுமை நாளிலே நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடியதாக ஆகிரும். மறுமை தான் எனக்கு அடிப்படையாக இருக்கணும். நான் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும், நான் படிக்கக்கூடிய படிப்புக்கு, நான் செயல்படக்கூடிய செயல்பாடுகளுக்கு, நான் உழைக்கக்கூடிய உழைப்புகளுக்கு, என்னிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் காசுக்கு, நான் செய்யக்கூடிய திருமணத்திற்கு, இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக நான் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்புக்கு அடிப்படை என்னவா இருக்கணும், நான் தலைவராக இருக்கிறேன், செயலாளராக இருக்கிறேன், அல்லது எனக்கு அது செய்யணுங்கிற கடமை இருக்குது, நான் என் கடையை வழிநடத்தணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, அதற்காக செய்கிறேன்னு சொன்னால் அது மார்க்கம் அப்படி வழிகாட்டலை. எல்லாத்துக்கும் பேஸ் இஸ்லாம், எல்லாத்துக்கும் அடிப்படை இஸ்லாம், பின்னால இஸ்லாம் இருக்குது. வேலை பார்க்குறேன்னா பின்னால இஸ்லாம் இருக்குது. அது இஸ்லாம் என்ன ஏவுது, அதனால செய்கிறேன். என் மனைவிக்கான உரிமைகளை நான் செஞ்சு கொடுக்குறேன்னா இஸ்லாம் எனக்கு கட்டளை இடுகிறது, அதனால் நான் செயல்படுகிறேன். எல்லாத்துக்கும் பேஸ் இஸ்லாமாக இருக்கணும் ஒரு முஸ்லீம் இடத்துல. அப்போ அந்த அடிப்படையை நாம் மையமாக கொண்டு நம்முடைய வாழ்விலே இலக்கை தீர்மானித்து நம்முடைய இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை விட்டுட்டு போக போகிறேன், நான் மௌத்தா போகும் பொழுது நான் திருப்தியாக மௌத்தா போகணும். என் பிள்ளைகள் என்னுடைய கரத்தை பிடிக்கிறார்கள் என்றால் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, இந்த உலகத்தில் இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தில் வரக்கூடியவர்களாக என் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையிலே, அந்த திருப்தியிலே நான் மரணிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இலக்காக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான். என்ன இலக்கு தீர்மானிக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறோம். நவீன காலத்திலே செல்போன்களிலும் இன்ன பிற விஷயங்களிலும் பிள்ளைகள் இலகுவாக மூழ்கி போய் விடுகிறார்கள். 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்திலேயே, கல்லூரிகளிலேயே பிள்ளைகளுடைய நாட்கள் கழிந்து விடுகிறது. இரவில் வந்தால் நம்மளோடு பேசக்கூடிய நேரம் என்பது மிக மிக குறைந்த நேரம். அந்த குறைந்த நேரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக மதிப்பு வாய்ந்த நேரமாக நாம் மாற்றி கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாளைய நம்முடைய சூழல் என்பது மோசமானதாகத்தான் இருக்கும். அதற்காக அந்த மோசமான சூழல் உருவாகாமல் இருப்பதற்காக உழைக்க வேண்டியது நம் எல்லோருடைய பொறுப்பு என்பதை அந்த பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். அடிப்படையான செய்தி என்ன தெரியுமா, நாம் உழைக்கக்கூடிய, நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் இப்படியே இந்த காலகட்டம் மரணிக்கின்ற வரைக்கும் கடந்து போய்விடக்கூடாது. இதில் எல்லா வகையிலும் நான் மேம்படணும். பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, என்னுடைய இன்னபிற முன்னேற்றத்தில் எல்லாவற்றிலும் நான் மேம்பட வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு இந்த இலக்கை தீர்மானிப்பது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு கணமும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு நிறைவு செய்கின்றேன்.